ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஒரு 14 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, 14 பாயிண்ட் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது வேர்ல்டுல வந்து என்னென்ன மாரி வந்து நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னாக்க, இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நேத்து அனௌன்ஸ் பண்ணது என்னன்னாக்க, இன்னையிலேருந்து ஆகஸ்ட் 27 இன்னையிலேருந்து 50% டாரிஃப் வந்து இந்தியாவோட இறக்குமதி பொருட்கள் மேல இருக்கும் அப்படிங்கிற மாரி அறிவிச்சிருக்காரு. அது என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்பர் 1 பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உக்ரைன் அண்ட் ரஷ்யா போர் தாங்க. இந்த ரஷ்யா போர் வந்து பாத்தீங்கன்னா 1280 நாட்களை கடந்து இப்ப வரையும் போய்கிட்டு இருக்கு. இந்த போர் வந்து இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. இப்பதான் ரீசெண்டா வந்து புட்டின் வந்து பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கா போனாரு. அமெரிக்காவுல போயிட்டு அவங்க பேச்சுவார்த்தையும் இப்போ வந்து போய் போய் போணுச்சு. பட் இருந்தாலும் மறுபடியும் உக்ரைன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் போயிட்டு எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனா இப்போ வரையும் இந்த போர் நிக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்குள்ளேயே வந்து இன்னும் வந்து இவங்க ட்ரோன் போடுறதா இருக்கட்டும், இவங்க வந்து ட்ரோன் போடுறதா இருக்கட்டும், இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா போலாந்து அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்ன அறிவிப்புனாக்க, இந்த போர்னால 15 லட்சம் உக்ரைனியர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க போலாந்துல போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப அங்க உள்ள பிஎம் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நீங்க வந்து இங்க இருக்கிறீங்க, நீங்க வேலை இல்லாம இங்க உள்ள ஒரு சில சலுகைகள் எல்லாம் நீங்க வந்து பெற்றுக்கிட்டு இருக்கீங்க. இதனால இங்க உள்ள மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நீங்க வந்து இங்க வேலை பார்த்தே ஆகணும். அப்படி வேலை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நாங்க வந்து இங்க இருக்கிறதுக்கு விடுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு 30 நாளைக்கு மேல வேற கண்ட்ரில போயிட்டு இருந்துட்டு இங்க வந்தாலும், உங்களுக்கு வந்து அதுக்கான சலுகைகள் எல்லாமே கட் செய்யப்படும் அப்படிங்கிற மாரி அறிவிச்சிருக்காங்க. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு அ ஒரு பேர் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னாக்க, இவர் வந்து இந்த போர் ஆரம்பிச்சதே வந்து பாத்தீங்கன்னாக்க, ஒரு நேட்டோல சேரணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்துல தான். அப்படி இருக்கும்போது, இவரு என்ன போலாந்துங்கிறது ஒரு நேட்டோ கண்ட்ரி தான். அவங்களே வந்து இப்படி சொல்லும்போது, இப்ப ஜெலன்ஸ்கி என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது மட்டும் இல்லாம அந்த ஹெல்த் கேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ல வந்து ரொம்ப அதிகப்படுத்த போறாங்க அப்படிங்கிறாங்க. ஹெல்த் கேர்ல வந்து அதிகமாக வந்து இப்போ உக்ரைனியர்கள் இவங்கலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அங்கேயும் வந்து இன்னும் வந்து கட்டுப்பாடுகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் வந்து இப்போ உள்ள போலந்து அரசு வந்து சொல்லியிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் வந்து ஒரு பாம்பு குடுத்தாங்க. அந்த அந்த ட்ரோன் என்னன்னா அந்த இது என்னன்னாக்கா, அட்டாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல். இந்த மிசைல் வந்து 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஒரு இலக்கை வந்து குறிபார்த்து அடிக்கக்கூடிய ஒண்ணு தான். இதுதான் வந்து இப்ப நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரியும் உக்ரைன் வந்து சொல்லியிருந்துச்சு. அது அது சொன்னாங்க. இதுக்கு வந்து அ ட்ரம்ப் என்ன சொன்னார்னாக்க, "இல்ல நீ வந்து இத வந்து இப்ப நீ யூஸ் பண்ணக்கூடாது. இப்பதான் நம்ம வந்து பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறோம்ல. அதனால வந்து இதுக்கு தேவை இருக்காது." அப்படிங்கிற மாரியும் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. இதனாலயும் வந்து இந்த பாம்ப யூஸ் பண்ண முடியாம போனதுனால, அதாவது உக்ரைன் பிரசிடென்ட் செலன்ஸ்கி என்ன சொல்றாரு, ரொம்ப கோவத்துல இருக்காராம். ஏன்னா, இந்த ஒரு செலன்ஸ்கி வந்து இந்த மிசைல யூஸ் பண்ணாத அளவுக்கு இப்போ அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம அடுத்து பார்க்கும்போது நம்பர் 3 இந்த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, வந்து யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அவங்களோட அ யுஎஸோட நேவி ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தவங்க. அதுல மிகப்பெரிய ஒரு அதிகாரிய வந்து அவங்க பேரு பார்த்தீங்கன்னாக்கா, கேட் கெலாங். அவங்கள வந்து இப்போ வந்து உக்ரைன் அனுப்பிச்சிருக்காங்க. அனுப்பிச்சு நல்ல ஒரு வரவேற்பு வந்து அ ஜெலன்ஸ்கி குடுத்திருந்தாரு. இந்த ஒரு சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. நானும் வந்து கண்டிப்பா வர்றேன் அப்படிங்கிற மாரி வந்து ஜெலன்ஸ்கி வந்து நீ என்னையும் வந்து புட்டினையும் வந்து பேச வைக்கணும். ஒண்ணா வந்து பேச வைக்கணும். நீங்க தான் வந்து இத செய்யணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காராம். இது ஒரு அ செய்தியா வந்து இப்போ வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்பர் 4. நம்பர் 4ல பார்த்தீங்கன்னாக்க, ஆ இதுதான் மிக முக்கியமானது. அதாவது இப்ப வந்து உக்ரைன் பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான சீன வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சீனா வந்து அத வந்து இல்ல நாங்க இந்த மாரி எங்க வீரர்கள் வந்து அங்க கிடையாது அப்படிங்கிற மாரியும், இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல் ஸ்டாப் அது வச்சிருக்கு. பட் இருந்தாலும் இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்கிறாங்க. இதுதான் வந்து 4வது பாயிண்ட். நம்ம அடுத்து பார்க்க போறது 5வது பாயிண்ட். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட சுதந்திர தினம் வந்து ரீசென்ட்டா முடிஞ்சுச்சு. அந்த உக்ரைன் சுதந்திர தினத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல வந்து இவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களா ஓனா தயாரிச்சது அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லப்படுது. இந்த மிசைல் வந்து 1000 கிலோமீட்டருக்குள்ள ஒரு இலக்கை வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் அப்படிங்கிறாங்க. பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 6. நம்பர் 6ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டி அனாலிசிஸ்ங்கிற ஒரு அ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, ஜூன் 4, 2000த்துல வந்து பார்த்தீங்கன்னா,
அப்ப இருந்து 9511 அப்படிங்கிற ஒரு 2011 வரையும். அப்ப அட்டாக் பண்ண ஒசாமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒசாமா பின் லேடன் வந்து அப்ப அவருக்கு வந்து அவர பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்ப் கேட்டாங்க. அப்போ வந்து புடின் கிட்ட வந்து இந்த மாரி ஹெல்ப் பண்ணுங்க அவர புடிக்கிறதுக்காண்டி அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல சொன்னாங்க. ஆனா, அப்ப ஒசாமா பின் லேடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாகிஸ்தான்ல தான் தஞ்சம் அடைஞ்சிருந்தாரு. ஸோ அதுலயும் வந்து அந்த இதுல வந்து இப்போ ஒரு பத்திரிகையில வந்து அது வெளியாயிருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமான ஒண்ணு. அது என்னன்னாக்கா, இந்தியாவுல இன்னையிலேருந்து 50% டாரிஃப் வந்து குடுக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து யுஎஸ் கவர்ன்மெண்ட் வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இத தான் வந்து இந்தியா வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, இதுக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்க, இப்போ ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி 4 தடவ வந்து அ ட்ரம்ப் வந்து கால் பண்ணதாகவும், அந்த கால வந்து இந்தியா வந்து அத எடுக்கல அப்படிங்கிற மாரியும் அ இதனால வந்து ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இனிமே வந்து நான் உங்ககிட்ட வர்த்தகம் வந்து வச்சுக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாரியும் ஒரு அறிவிப்ப வந்து குடுத்திருக்காங்க ட்ரம்ப். ஸோ இது வந்து அ இதனால வந்து திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த மாரி உள்ள மிகப்பெரிய வந்து அ தொழிற்சாலை இண்டஸ்ட்ரியல்லாம் எல்லாம் வந்து அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேலை போறதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பர்ட்டிகுலரா வந்து இது நம்ம அடுத்து என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமோ, அத கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்தாப்புல இத வந்து மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு த்ரெட்ட குடுத்திருக்காரு. அதாவது ட்ரம்ப். இந்த ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருனாக்க, நீங்க வந்து எனக்கு ரேர் எர்த் மேக்னட் இந்த மாரி பொருட்கள வந்து எனக்கு குடுக்கலன்னா, கண்டிப்பா உனக்கு வந்து நான் 200% டாரிஃப் வந்து நான் குடுப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு வந்து 145% டாரிஃப்ன்னு சொன்னாரு. ஆனா, சைனா அதெல்லாம் எடுத்துக்கிறாம என்ன சொல்ட்டாங்க, "நீ எவ்வளோ போடுறியோ போடு. நான் உனக்கு 135% டாரிஃப் வந்து போடுறேன்னு" சொன்னாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சுவிட்சர்லாண்ட்ல போயிட்டு அத வந்து பேசி முடிச்சு, அத வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப மறுபடியும் வந்து அவரு 200% டாரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாரி வந்து இந்த இடத்துல வந்து அவங்கள வந்து மிரட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்பர் 8 நம்பர் 8ல பார்த்தீங்கன்னாக்க, போஸ்டல் சர்வீஸ் அப்படிங்கிறத வந்து இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியா வந்து இத வந்து நாங்க யுஎஸ் இனிமே வந்து நாங்க இந்த சர்வீஸ பண்ண போறதில்ல அப்படிங்கிற மாரி அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா இதுல டாரிஃப் வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சர்வீஸ் இத வந்து இன்கிரீஸ் பண்ணனால நெறைய கண்ட்ரி அதாவது ஆஸ்திரேலியா உட்பட, ஆஸ்திரேலியாவும் வந்து நாங்க இனிமே வந்து யுஎஸ்க்கு பண்ற அந்த போஸ்டல் சர்வீஸ் வந்து நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரி உள்பட இப்போ வந்து அதுலருந்து வெளியாகிட்டு இருக்காங்க. பர்ட்டிகுலரா டிஹெச்எல்ங்கிற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அத பெர்சன்டேஜ் லெவல வந்து இப்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா, இப்ப இந்த மாரி நாங்க பண்ணுனோம்னா, கண்டிப்பா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து லாபம் இருக்காது அப்படிங்கிற மாரியும் அந்த டிஹெச் நிறுவனம் வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க மாரி சொல்றாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம நம்பர் 9 பார்க்க போறோம். நம்பர் 9ல பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் பிரசிடென்ட் வந்து இப்ப அமெரிக்கா போனாரு. அமெரிக்காவுல போயிட்டு அங்க வந்து அங்க உள்ள ட்ரம்ப வந்து பார்த்து பேசுனாங்க. பேசிட்டு அப்ப என்ன சொன்னாங்கன்னாக்க, நானும் எங்க சவுத் கொரியாவும், நார்த் கொரியாவும் ஒண்ணா இணையணும். இதுக்கு நீங்க தான் வந்து கூட இருந்து பண்ணணும். ஏன்னா, இப்ப நெறைய கண்ட்ரியோட போர்கள வந்து நீங்க தான் நிப்பாட்டியிருக்கீங்க அப்படிங்கிற மாரியும், இது வந்து சொன்னோனே, உடனே ட்ரம்புக்கு ஒரே குஷியா போச்சு. ஓகே, 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 ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த வருஷம் எண்டுக்குள்ள அதாவது வடகொரிய அதிபர வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாரியும் வந்து இப்ப நியூஸ் வெளியாயிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன மாரி பண்ண போறாங்க அப்படிங்கிறத. பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்பர் 10. இந்த நம்பர் 10ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அதிகமான ட்ரோன்கள வந்து யுக்ரைன் வந்து ரஷ்யா மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன்கள் மூலியமா நாங்க நெறைய கத்துக்கிட்டோம். ஸோ இதனால நாங்க வந்து 50 பில்லியன் அளவுக்கான ஒரு பிசினஸ வந்து நாங்க உக்ரைனுக்கு குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால வந்து ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஹேப்பியா இருக்காரு. ஸோ இதுதான் வந்து நம்பர் 10 பார்க்க போறோம். நம்பர் 11ல பார்த்தீங்கன்னா, இப்ப அ அமெரிக்கன் கவர்ன்மெண்ட் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னாக்க, அமெரிக்காவோட கொடிய வந்து எரிச்சீங்கன்னாக்க, 10 ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம, இங்க உள்ள வெளிநாட்டவர்கள் வந்து இங்க என்ஆர்ஐ யாராவது அந்த மாரி பண்ணுனீங்கன்னா, உங்களை நாடு கடத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாரி அறிவிச்சிருக்காங்க. இங்க மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து அதிகமா வெடிச்சு போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலயும் கூட இந்த மாரி ஒரு அறிவிப்ப குடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. இதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமா பார்க்கப்படுது. நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்தியா, பாகிஸ்தான் வார வந்து நான் தான் நிப்பாட்டினேன். இப்போ வரையும் வந்து அத தான் சொல்லிட்டு இருக்காரு. அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அ 6 விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு சொன்னாரு. இப்போ வந்து 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாரி வந்து இப்ப அறிவிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்பர் 12ல வந்து ஜெர்மனி வந்து யுஎஸோட மிகப்பெரிய ஒரு டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணாருனாக்க, இதுக்கு முன்னாடி வந்து அவரு வந்து
அங்கே ஜெர்மனியில வந்து சைனாவுக்கு உளவு பார்த்து குடுத்துருக்காங்க. இங்கேருந்து உள்ள டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் வந்து சைனாவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதாவது லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து யுஎஸ் என்ன மாரி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம அடுத்து நம்ம நம்பர் 13 பார்க்க போறோம். நம்பர் 13ல பார்த்தீங்கன்னாக்க, இப்ப வந்து உக்ரைன் ஜெலன்ஸ்கி என்ன கேட்டிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு வந்து 1 பில்லியன் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த 1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து அ அதாவது இந்திய மதிப்புல வந்து ரூ. 8,500 கோடி வந்து அவங்களுக்கு தேவைப்படுதாம். ஸோ இத வந்து எங்களுக்கு வந்து ஒரு 50 பில்லியன் வந்து யுஎஸ் டாலர் எனக்கு வேணும். குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நாங்க வந்து இந்த போர்ல வந்து வின் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இது அவர் வந்து யுஎஸ் கிட்ட ஒரு 50 பில்லியன் கேட்ட மாரி குடுக்குற மாரி சொல்லியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ட்டயும் ஒரு 40 பில்லியன் கிட்ட வாங்கி $90 பில்லியன் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாரி ஜெலன்ஸ்கி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம நம்ம லாஸ்ட்டா பார்க்க போறது நம்பர் 14. நம்பர் 14ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் பிஎம் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காங்க. ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னாக்க, பிரேசில் அதாவது யூதர்கள வந்து தாக்குனாங்களாம். தாக்கி இந்த மாரி வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆயிருச்சு. ஸோ இதனால வந்து ஒரு சர்ச்சுல வந்து இந்த மாரி வந்து ஒரு யூதர்கள தாக்கப்பட்டனால, அந்த தாக்குனவங்க யாருனாக்க, ஈரான் என்ன பண்ண போறோம்னாக்க, நாங்க வந்து அ அவங்கள பேன் பண்ண போறோம். அதாவது தீவிரவாதிகள் நாடு அப்படிங்கிறவங்க வந்து அறிவிக்க போறோம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு அறிவிப்ப குடுத்துருக்காங்க. பார்ப்போம் அவங்க என்னென்ன மாரி வந்து எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியும். ஏன்னா இது பிரேசிலும் வந்து என்ன மாரி ரியாக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஈரான் தான் வந்து இதுக்கு முக்கிய காரணம். ஈரான் தான் வந்து இவங்கள வந்து யூதர்கள வந்து தாக்குனாங்க அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. ஏன் என் கண்ட்ரில வந்து இந்த மாரி செஞ்சீங்க? ஸோ அதனால நான் உங்கள வந்து தீவிரவாதி பட்டியல்ல சேர்க்க போறேன் அப்படிங்கிற மாரி வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்த மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். ஸோ பர்ட்டிகுலரா நம்ம பார்க்க போறதுல நம்ம இந்தியாவுல இன்னையிலிருந்து 50% டாரிஃப் வருது மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா இதனால நம்மளுக்கு வந்து எவ்வளவு பொருட்கள் வந்து விலை ஏறப்போகுது என்னங்கிறத தான் பார்க்கணும். ஸோ ஓகே. நான் உங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க ஆனந்த் பாலா.